கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஐசாயா 43:19. Behold, I will do a new thing. அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய வருடம் பிறந்து முதல் மாதத்தை கழித்து போட்டோம். 2வது மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்த அந்த காரியம் இந்த வருடமாவது நிறைவேறாதா என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு காத்திருக்கிறோம் அல்லவா? அது உலக பிரகாரமான காரியமாகவும் இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாகவும் இருக்கலாம். பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம், திருமண வாழ்வு, நிரந்தர பணி, கடன்கள் அடைக்கப்படுதல், வீடு கட்டப்படுதல், பணியிட மாறுதல், குழந்தை செல்வத்துக்காக, பிள்ளைகளின் ரட்சிப்பு, ஆவிக்குரிய வரங்கள் கனிகளை பெறுதல், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் ஓடுதல் போன்ற எந்த காரியமானாலும் கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே நமக்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த புதிய காரியங்கள் நிச்சயமாய் நம் வாழ்வில் நிறைவேறும். நாம் விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். இம்மானுவேலே, எங்களுடன் எப்பொழுதும் இருக்கிறவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை நோக்கி ஏறெடுக்கிறோம். தேவனே, வாலிப பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை கொடுங்க. வயதுக்கு மிஞ்சிய ஆசைகளை அவர்களை விட்டு நீர் அகற்றி போட வேண்டுமாய் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, விலையுயர்ந்த பைக்கை ஓட்டிய அருமையான ஒரே மகனை இழக்க கொடுத்த குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆறுதலையும் தேர்தலையும் நீர் பரத்திலிருந்து ஈந்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஐயா, பெற்றோர் சம்பாதிப்பது பிள்ளைகளுக்குத்தான் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், அளவுக்கு மிஞ்சிய ஆசைகளை தங்களை விட்டு அகற்றிவிடவும் பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய், முக்கியமாய் கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் பாரத்தோடு உடைய கரத்திலே அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கெடுக்கிற தவறான நண்பர்களை அகற்றிவிடும். உம்முடைய சமூகத்திலே அந்த ஜெப குறிப்பை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஐயா, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.